சுமந்துகிட்டு தொழுக அப்படி பயங்கரமா பார்த்தாலே இவன் கன்ஃபார்ம் சொர்க்கம். எப்படி பார்த்தாலேயே இவனுக்கு வச்சுக்கிற இந்த நம்பர்களை அமல்களை பார்த்தோம் சொன்னா, நல்லறங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இவன் சொர்க்கத்துக்கு நிச்சயம் போய்விடுவான் என்கிற நிலையில வருவானா. வந்து நின்ற உடனே இவனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரா வருவாங்க. அதைத்தான் முதல்ல எல்லாம் விசாரிப்பான். முதல்ல என்ன செய்வான்? ஃபர்ஸ்ட் எல்லாம் விசாரிக்கிறது வந்து அடியார்களுக்கு மத்தியில உள்ள விவகாரங்களை தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தீர்ப்பான். உங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து, உலகத்துல நியாயங்கள் கிடைக்கல, உலகத்துல எவ்வளவு பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவதற்கு தான் அந்த மறுமையினால் நியாய தீர்ப்பு. என் விஷயம் ரெண்டாவது பாத்துக்கிறேன், இங்க உனக்கு உங்களுக்குள்ள விவகாரம் என்ன அப்படின்னு எல்லாம் விசாரிக்கும் பொழுது இவன் நிப்பாட்டி வச்சு கேட்க, இவனுக்கு உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா எல்லாம் கேட்பான். இந்த வந்திருக்கார மகானு, இந்த வந்திருக்கார நல்லறங்களை குயலா வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது விவகாரம் இருக்குதா? விவகாரம் இல்ல, அவ்வளவு விவகாரத்தை வச்சிருக்கானதான். ஆளாளுக்கு எதிர்ச்சிருவாங்க. இறைவா இவன் என்னை அடிச்சான், அநியாயமா அடிச்சான், இறைவா என்னை இவன் திட்டுனா, இறைவா இவன் வாங்கின கடன் இல்லைன்னு சொல்லிவிட்டான், இறைவா மோசடி பண்ணிவிட்டான், என் சொத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இறைவன்ட்ட முறையிடுவார்கள். முறையிட்டு நல்லா என்ன செய்வான்? என்னடா செஞ்சியா? ஆமா. அப்படியா? நீ வந்து திட்டுனீல, அதுக்காக வேண்டி உன் தொழுகையில இவ்வளவு தொழுகை அவன்கிட்ட கொடுத்துரு. நீ வந்து கோல் சொன்னீல, அதுக்காக வேண்டி நீ அந்த இவ்வளவு தொழுகை அவன்கிட்ட கொடுத்துவிடு. ஒருத்தனை ஏமாத்தினீல, அதுக்காக வேண்டி இவ்வளவு நாள் தொழுகை அவன்கிட்ட கொண்டு கொடுத்துவிடு. இப்படியே ஒன்று தொழுகை பணம் முடிஞ்சு போயிடும். கடன் வாங்கினவனுக்கு, இவனால பாதிக்கப்பட்டவனுக்கும், அவதூறுக்கு ஆளானவனுக்கும், இவனால் எவனெல்லாம் இந்த உலகத்துல பாதிக்கப்பட்டானோ அங்கதான் காசு பணம் செல்லாத. மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல காசு பணம் செல்லுமா? இதுதான் செல்லும். அமல்கள் நல்லறங்களுக்கு உள்ள மார்க்குகள் தான் அங்க செல்லும். அப்ப அந்த மார்க்ல அங்கிட்டு மாத்தப்பட்டுரும். இவனுக்கு கிடைச்ச மார்க்லாம் எங்க போயிடும்? அவனுக்கு 5 மார்க் கொடு, இவனுக்கு 5 மார்க் கொடு, அவனுக்கு 10 மார்க் கொடு அப்படின்னு இவன் வாங்கி இருக்கிற மார்க் தான் நன்மைங்கிறது. அந்த மார்க்குகள்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே குறைஞ்சு போயிடும். கடைசியில பார்த்தா தொழுகையும் போய், நோம்பும் போய், நல்லறங்கள் போய், ஒன்னும் போய், இவ்வளவு கொண்டு வந்தான ஒண்ணும் இல்லாம நிக்கிறான். இதான் முஃப்லிஸ். ஒண்ணும் இல்லாம போயிட்டான்ல. எவ்வளவு வணக்கம் பண்ணன, அடை வணக்கம்லாம் பண்ணி ஏன்டா இவனுக்கு அநியாயம் பண்ண, அதை ஏன்டா கவனிக்க தவறுன? நீ பாட்டு கடவுளுக்கு செய்யணும் பள்ளிவாசல கதின்னு கிடைச்சிய, கடந்துட்டு இவ்வளவு அக்கறம் பண்ணி இருக்கிறிய, இவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறிய அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செய்யறான்? இவங்கிட்ட உள்ள நன்மைகள் எல்லாம் பிடிச்சு 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 அவங்ககிட்ட கொடுத்து போறான். சரி, கொடுத்தவன முடிஞ்சு போயிருமா? சில பேருக்கு முடிஞ்சும் போயிடலாம். சில பேருக்கு அதுக்கு மிஞ்சி அநியாயம் பண்ணிருப்பானோ, இருக்கிற அமல்கள்லாம் தாண்டி போய் அநியாய தலை அதுக்கு மேல இருக்கும். அப்ப என்ன செய்வான்? ஒன்னும் 10 பேர் நிற்பான். இறைவா எனக்கு என்ன, என்னடா ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. அப்ப இறைவன் என்ன செய்வான்? அப்படியா நீ பண்ணுனீங்கள மைனஸ் மார்க்கு, பாவம் செஞ்சீங்கள, அந்த பாவத்தை முதல்ல வைஃப் யாருக்கு அநியாயம் பண்ணானோ அந்த அநியாயத்தை தூக்கி என்ன செய்யறது? நீ இதுக்கு வந்தல்ல வை. அப்ப அடுத்தவன் நம்ம செய்யற நல்லறங்கள் அடுத்தவனுக்கு போயிட்டு, அடுத்தவன் செய்திருக்கிற தீய அறங்கள் எல்லாம் நம்ம தலையில கொஞ்சம் கொஞ்சமா வைக்கப்படும். கணக்கு டாலி ஆகிற வரைக்கும் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். கடைசியில் என்ன ஆயிரும்? நம்மள ஒரு நல்லறமும் இல்லாதவர்களாக ஆகி மைனஸ் மார்க் அதிகமாக போய் இவனை கொண்டு நரகத்துல தள்ளுங்க. இப்ப இவன் தான் முஃப்லிஸ். இப்ப திவாலா போயிட்டான்ல. எவ்வளவு வச்சிருந்தான், எவ்வளவு நல்ல காரியம்லாம் செஞ்சான், செஞ்சுட்டு அதை அழிக்கிற காரியத்தையும் செஞ்சு விட்டான். நல்ல காரியத்தையும் செஞ்சான், அதை அழிச்சு ஒண்ணும் இல்லாம நாசமாக்குற காரியத்தையும் செய்து விட்டான். இவனத்துக்கு நரகத்தில் கொண்டே போடுங்கன்னு அல்லாஹ் தள்ளிடுவான். இப்ப நம்ம யோசிக்கணும், ஆஹா மனுஷன் விஷயத்துல கவனமா இருக்கணும். சும்மா கோல் சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துட முடியாது, கையை வெட்டிட்டு அசால்ட்டா இருந்துட முடியாது, ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு புருஷன் முன்னாடி பிரிச்சு விட்டுட்டு அசால்ட்டா இருந்துட முடியாது. மனிதன் உன்னால் பாதிக்கப்பட்டு இருந்தால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சகோதரனுக்கு உங்களால் ஏதாவது மதுரமத்த அநியாயம் நடந்திருக்குமேயானால் தீனார்களோ தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தராத நாள் இருக்கிறது, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அவங்கிட்ட போய் ஹலால் தேடிக்கொள், அவங்கிட்ட போய் பச்சாதாபம் பெற்றுக்கொள், அவன்கிட்ட வந்து பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கிறாங்க. அப்ப நம்ம மனிதர்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோம்னு சொன்னா அவன்கிட்ட போய் கெஞ்சி, இந்த அநியாயம் உன்னை போட்டு கோல்ச்சலி கெடுத்து, நான் தாப்பா உன்னை கெடுத்தது, நான் தாப்பா உன் மேல அவதூறு சொன்னது, நான் தாப்பா உன் மேல பத்தி பொய் பொய்யா பரப்புனது, நான் தாப்பா இட்டு கட்டினது, நான் தாப்பா உன்னை பாதிக்கிற மாதிரி எல்லா காரியமும் செஞ்சவன், என்னை நீ மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனும் மன்னிச்சாதான் நீங்க ஜெயிக்க இயலும்.
இது எவ்வளவு நன்மைன்னு பாத்தீங்களா? என்ன நன்மை? அப்ப இந்த மாதிரி ஒருவன் வந்து கடவுளுக்கு பயந்து திருந்தவும் செஞ்சிடறான், திருந்திட்டு என்ன பண்றான், அவருக்குரிய பரிகாரத்தையும் உலகத்துல செஞ்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன்கிட்ட நேரம் நான் கேட்கிறேன், இனிமேலும் இவன் திருடுவானா? இந்த மாதிரி தப்புகளை செஞ்சுட்டு கடவுள் இதுக்கெல்லாம் இந்த விளையாட்டு இறைவன் நடக்காது, அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி ஏமாத்துற பஞ்சாயத்துல நடக்காதுன்னு விளங்கி கொண்டு சம்பந்தப்பட்டவனை சந்திச்சு மன்னிப்பு கேட்கும் பொழுது நாளைக்கு செய்யாம இருப்பான் பாருங்க, அது மனிதர்களுக்கு நன்மை தானே. திருடினவன் ஏமாத்தினவன் திருந்தி இனிமேல் திருட மாட்டேன்னு முடிவு எடுத்தானேயானால் இனிமேல் வரக்கூடிய மக்கள் அவனால் பாதிக்கப்படுவார்களா? அப்ப அது மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடியதா மாறுதா இல்லையா? அது மாத்திரம் இல்லாம இதுக்கு முந்தி பாதிக்கப்பட்டான அவனுக்கு வந்து திரும்ப கிடைக்குதா இல்லையா? கிடைக்காட்டாவோட அவன் மனம் குளிர்தா இல்லையா? திருப்பி நம்ம கொடுக்க முடியல, இந்தப்பா நான் கோல்ச்சனும் தப்பு தாப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா, நீ அல்லாவுக்கா மன்னிச்சுக்க, எனக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியல, நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இனிமே உன்னை அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு உனக்கு கெஞ்ச முடியுமோ, என்ன அநியாயம் பண்ணிருக்கல, கெஞ்சத்தான் வேணும். அப்ப அந்த மாதிரி கெஞ்சி என்ன செய்து அவனுடைய மன்னிப்பை நீ பெற்றுட்டேன்னு சொன்னா எவ்வளவு நல்லிணக்கம் அவன்கிட்ட ஏற்படும். நீ அவன் அண்ணன் தம்பி ஆயிருவீங்களே, ரொம்ப சகோதரத்துவம் மாறிடுவீங்களே. மன்னிப்புக்கு மன்னிப்புமாச்சு, சகோதரத்து சகோதரத்துவமாச்சு, இனிமேல் என்னால் அந்த மாதிரி பாதிப்பு வராம மனித குலத்துக்கு நன்மையும் ஆச்சு. இப்படித்தானங்க ஒரு ஆன்மீகம் இருக்குன்னு, ஒரு ஆன்மீக கோட்பாடு, ஒரு ஆன்மீக சித்தாந்தம் இந்த மாதிரி இருந்தா தானே பயன் தரேன். மோசடி, பிராடு, பித்தலாடு தானே விடுங்க. கடன் மற்ற எல்லாமே சம்பந்தப்பட்ட விருப்பம் இல்லாமல் எடுக்கிறது. ஆனா கடன் மட்டும் எப்படிப்பட்டது? மோசடி, பிராடு எல்லாம் சம்பந்தம் தெரியாம தான் நம்ம ஏமாந்து தந்துட்டு போறான். கடன்கிறது என்ன? விரும்பி தான் ஒருத்தர் நமக்கு தர்றான். ஒரு 1000 ரூபாய் தாங்க, இந்த வச்சுக்க, திருப்பி தருவேன்னு தர்றான். அதை நம்ம கொடுக்கல, ஏமாத்திலாம் வாங்கல, அவனே தான் தந்தான். ஆனாலும் இது கூட கொஸ்டின் ஆகுமா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம நான் இறந்து விட்டால் அந்த கடன்காரன் வந்து என்னை வந்து சட்டை அங்க பிடிக்கும் பொழுது என்னுடைய நல்லறங்களை பறித்து கடன்காரனுக்கு கொடுத்து விடுவான். யார்கிட்ட நான் கடன் வாங்கினேனோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான்ங்கிற அளவுக்கு நமக்கு கடனை பற்றி எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுக்ஃபர் லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறார், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணவரு, அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும், கடன் மன்னிக்கப்படாதீங்க. அது மனிதன் சம்பந்தப்பட்டது. மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடன் கூட மன்னிக்கப்படாதுன்னு சொன்னால் எப்படி ஒருத்தன் தப்பு செய்வான்? இதை விளங்கினவன் முஸ்லீம் திருடுறான்னு சொல்லக்கூடாது, அவன் முஸ்லீம் இல்ல, ஒழுங்கான முஸ்லீம் இல்ல. முஸ்லீம் வரதட்சணை வாங்குறான்னு சொல்லக்கூடாது. ஏன்? முஸ்லீம்னா குர்ஆன்ல உள்ள செஞ்சவன் தான் முஸ்லீம், முஸ்லீமுக்கு பிறக்கிறவன் முஸ்லீம் இல்ல. அப்ப ஒழுங்கான முஸ்லீமாக நீங்களும் நாங்களும் வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட்டான் அவனுக்கு நல்லது, இனிமேல் வரக்கூடிய மற்ற மக்களுக்கு எல்லாம் நல்லது, நம்மால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதுக்கு மேல மனித குலத்துக்கு என்னங்க நன்மை வேணும்? நம்மனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு மேல ஒரு நன்மை வேணுமா? அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன பண்ணுது? நம்மளை பண்படுத்துகிறது. நீ வந்து தப்பு செய்யறது மனுஷ தப்புல கை வச்சிடாதப்பா, மனிதனுக்கு எந்த விதமான அநியாயமும் செஞ்சிடாதப்பா என்று கேட்கிறது. அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில பேர் காணும், என்ன செய்யறான்? செய்யற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சு விடுறது. செஞ்சு விட்டு ஏதாவது மத குரு இருப்பாரு, அவர்கிட்ட போய் நான் வந்து இந்த ஆளை நான் வந்து கொலை பண்ணி விட்டேன், நீங்க தான் மன்னிக்கணும். இவரு கொலை பண்ணது யாரே பண்ணிடுவாராம். இவர் என்ன செய்வாரு? மத குருட்ட போய்கிட்டு நீங்க தான் எங்களை மன்னிக்கணும், காதுல தப்ப சொல்லு, இந்த மாதிரி செஞ்சுட்டேன், மன்னிச்சிடும் போ. ஏன் மறுபடியும் கொலை செய்ய மாட்டாங்க? மன்னிக்கிற உலகம் ஈஸியா இருந்தா நான் அந்த பொம்பளை கற்பழிச்சு விட்டேன், அப்படியே கற்பழிச்சு